என் பேர் கிருத்திகா. நான் வல்லக்கோட்டையில தான் இருக்கேன். 12 வருஷமா இங்கே தான் இருக்கேன். இது 7 வருஷம் கழிச்சு நடக்கிறது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த வருஷம் தான் தைப்பூசம் நடக்குது. இது 1200 வருஷம் பழமையான ஸ்தலம். இது அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஸ்தலம். அறுபடை முருகனோட நம்ம முருகன் பெரிய முருகன், 7 அடி முருகன். 7 வாரம் வேண்டி 7 சுத்துனா நினைச்சதெல்லாம் நடக்கும். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனே பேரு இருக்கு. கோடை ஆண்டவர்னு பேரு. தைப்பூசத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இதுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்கு வந்தது கிடையாது. பட் 2-3 வாட்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது. செம்ம தரிசனம். 3 வாட்டி சாமியை பார்த்தோம். ரொம்ப க்ரௌடு, பட் ஸ்டில் நாங்க 3 வாட்டி சாமியை பார்க்க முடிஞ்சது. செம்ம தரிசனம். தேங்க்யூ. ஏற்பாடெல்லாம் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நெரிசலா இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் கயிறுலாம் போட்டுட்டு ப்ராப்பரா போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. நாங்க தாம்பரம் தாம்பரத்துலேருந்து வரோம். சாமி தரிசனம் பார்த்தோம். நல்ல எல்லாம் ஒத்துழைப்பு, எல்லாம் அழகாக அனுப்பிச்சாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். நல்லா எங்களை போலீஸ்காரெல்லாம் கிட்டே இருந்து நல்லா லைன்லாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் இது சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். காலையில் வந்தோம். காவடி எல்லாம் நடப்பாதை எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்களும் வந்தோம். சாமி தரிசனம் நல்ல மாதிரியா பார்த்தோம். நாங்கள் வருஷமா ஆகுது, 60 வயசு ஆகுது வந்திருக்கேன் நான். இந்த வாட்டி பழனம் முருகருடைய அருள் வந்து எங்களுக்கு ரொம்ப அவருடைய எனக்கு அருள் பிரசாதம் கிடைச்சிது. அவருடைய மகிமை எனக்கு புரிய வச்சாரு. அவருடைய இதுவே கார்த்திகேயன்னு என் பையன் பேர். அந்த பையன் பேரை கூப்பிட்றப்பவே நான் யதார்த்தமாக வச்சேன். ஆனால் பையன் பேர் கூப்பிட்றப்பவே அவருடைய சக்தியை எனக்கு காமிச்சாரு. நான் அதை உணர்ந்தேன். நான் சின்ன பாலகன், குழந்தை பாலகன் நினைச்சேன். ஆனால் அவருடைய உணர்வை நான் புரிஞ்ச பிறகு இப்போ அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கிட்ட, வெள்ளக்கோட்டை முருகர் வந்தார வாழ வைக்க வெள்ளக்கோட்டை முருகர் அவர். அப்போதான் உணர்ந்து இப்போ உள்ளுருகி நான் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் முருகர்கிட்ட. நாங்கள் வந்து நியூ பெருங்காலத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். என் பேர் தமிழ்செல்வி. நாங்கள் வந்து ஒரு 6:30க்கு வந்து கியூவில் நின்னோம். 6:30 கியூவில் நின்னோம். 8:45க்கு சாமி பார்த்துட்டோம். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கு. ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கு. காட்டாங்குளத்தூர்லேருந்து வரோம் சார். காலத்தீஸ்வரர் கோவில்லேருந்து வரோம். காட்டாங்குளத்தூர் அங்கேருந்து நடந்தே வரோம். 3 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டோம் முருகரை. நாங்கள் ஒரு 15 பேச நல்லா பண்ணியிருக்காங்க சார். மிகவும் சிறப்பாக இருக்கு. நல்லபடியாக வந்தோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகவும் சிறப்பாக இருக்கு. முருகரோட அருள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். என் பேர் வந்து பாலாஜி. மடிப்பாத்துலேருந்து வரேன். நம்ம வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். தைப்பூசத்துக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. முருகன் பக்தி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாடு சிறக்கணும், தமிழ்நாடு நல்லா வளரணும், மலை சிறைக்கணும். எல்லாரும் மக்களுக்கு வேண்டி இறைவனை வேண்டி வந்திருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பார்வதி பதையே அரர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் அரர. நம்ம பார்வதி பதையே அரர மகாதேவா. நியர் படப்பை கரசங்கால்ல இருந்து வரும். நல்லா பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டோம். ஓகே, விரைவு தரிசனத்தினால சீக்கிரம் பார்த்துட்டோம். நல்லா ஏற்பாடு நல்லா இருக்குங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து வரோம். கோயில் தரிசனம்லாம் நல்லா இருந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வரிசைகள்லாம் நல்லா வந்து நாங்கள் வந்தோம். நல்லா சாமியை பார்த்தோம். நல்லபடியாக கும்பிட்டுட்டோம். நல்லா இருந்தார் முருகர். நல்லா தரிசனம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே இது 7 வருஷம் மொத்தம் இப்போ தான் தைப்பூசம் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பூக்காவடியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குடும்பத்தோட பூக்காவடியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நடப்பாதையாக வந்தோம். இங்கே பக்தர்கள் நல்ல ஏற்பாடு வசதியெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க கோயில் நிர்வாகத்துக்கு பாராட்டுகள். எல்லாமே வந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த சிரமமும் இன்றி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சாமி தரிசனம் நல்லா சிறப்பாக இருந்தது.